சென்னை கொளப்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் சந்தானகுமார் நம்மோடு இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சந்தானகுமார், சேதமடைந்த அந்த சாலையால் மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் எல்லாம் சந்திக்கிறாங்க? அவர்கள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன? விக்னேஷ், சென்னையை அடுத்த கொளப்பாக்கம் பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இந்த கொளப்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் செல்லக்கூடிய இந்த சாலை என்பது முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாகி வரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியாகவே பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த கொளப்பாக்கத்திலிருந்து பல்லாவரம் செல்லக்கூடிய இந்த சாலையில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு உள்ளாகவே 3 பள்ளிகள் இருக்கின்றன. இதன் காரணமாக காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளிக்கு சென்று வரக்கூடிய மாணவர்களும் அதே போன்று மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய பெற்றோர்களும் மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளாக இருக்கிறாங்க. தற்போது பள்ளி துவங்கி இருப்பதன் காரணமாக இந்த சாலையில போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது குறைந்தாலும் கூட சரியாக 7 மணி முதல் 8 மணி முதல் வரை பார்த்தோன்னா இந்த சாலையில பொதுமக்கள் பயணம் செய்யவே முடியாத ஒரு சூழல் இருந்தது. இந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தினரே இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்து மாணவர்கள் பள்ளிக்கு செல்வதற்கு உதவியாக இருந்தாலும் கூட இந்த சாலை என்பது பொதுமக்கள் பயணம் செய்யவே முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. சாலை முழுவதுமாக குண்டும் பள்ளமாக இருக்கிறது. அது தற்போது மழை பெய்ததன் காரணமாக இந்த சாலை முழுவதும் மழைநீர் தேங்கி இருக்கிறது. இது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட மற்றொரு புறம் பார்த்தோன்னா சாலை என்பது முழுவதுமாக ஒரு ஒற்றை வழி சாலையாக இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தா இந்த சாலையினுடைய 2 பக்கங்களிலும் மழைநீர் வடிகாலுக்காக பணிகள் என்பது தோண்டப்பட்டு மூடப்பட்டு அதன் பின்பு சாலைகள் மீண்டும் அமைக்கப்படாதன் காரணமாக சாலைகளில் ஒரு வேன் பள்ளி வேன் சென்றால் மற்றொரு வேன் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. இதன் காரணமாக கடந்த ஒரு வாரத்தில் இந்த மழை பெய்தன் பின்பு தொடர்ச்சியாக இந்த வேன் என்பது சாலையினுடைய 2 பக்கங்களில் இருக்கக்கூடிய சேறுகளில் சிக்கி சாயக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று ஒரே நாளில் 2 வேன்கள் இந்த சாலையில் சிக்கி இருக்கின்றன. அதன் பின்பு மாவட்ட ஆட்சியகம் சார்பாக நடவடிக்கை எடுப்பதற்கான ஆய்வு மட்டுமே செய்யப்பட்டு மீண்டும் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை. இதன் தொடர்ந்து பொதுமக்கள் தொடர்ந்து இந்த சாலையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து இதனை கண்காணிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தெரிவித்தாலும் தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். விக்னேஷ், மக்கள் எந்த அளவுக்கு சிரமங்களை எதிர்கொள்றாங்க அப்படிங்கறத காட்சிகள்லயே பார்க்க முடியுது. இந்த பணிகள் முடிவடைய எவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கால தாமதத்துக்கு என்ன காரணம்? யார் பொறுப்பு? சந்தானகுமார், நிச்சயமா இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இது ஒரு காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட சாலையாக இருக்கிறது. இந்த மாவட்ட சாலையை பொறுத்த வரைக்கும் இது புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு இணைப்பு சாலை என்பதால் தொடர்ந்து இந்த பணிகள் என்பது எப்படி மண்தரை சாலையாக உருவாக்கப்பட்டதோ முதற்கட்டமாக அதன் பின்பு மீண்டும் பணிகள் நடைபெறவில்லை. அதே போல மழைநீர் வடிகாலுக்காக தோண்டப்பட்ட பணிகளுக்கு பின்பும் சாலை மீண்டும் சரியாக்கப்படவில்லை என்பதன் காரணமாக இந்த சாலை முழுவதுமாக சேதம் இருக்கிறது. தற்போது இந்த பகுதியில் தங்களுடைய குழந்தையை பள்ளிக்கு செல்லக்கூடிய பெற்றோரிடம் சார், வணக்கம், உங்க பேர் என்ன? இந்த பகுதியில் எவ்வளவு நாளா இந்த சாலை பிரச்சனை இருக்கு? வணக்கம் சார், இந்த சாலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா அப்படிதான் சார் இருக்கு சார். போடுறாங்க, திருப்பி அதே மாதிரி விட்டு போயிடுறாங்க சார், பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கூல் பிள்ளையே இங்கே படிக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள நியர்பை ஸ்கூல்லாம் படிக்கிறாங்க. இந்த சைடும் ஸ்கூல் இருக்குது, இந்த சைடும் ஸ்கூல் இருக்குது. பட் ஆனால் யாருமே இதை தேர்ந்தெடுத்து இதை சரி பண்ணுற மாதிரி தெரியல. இந்த அரசாங்கம் இதை விரைவாக பார்த்து இதை முடிச்சு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வண்டி சாஞ்சிருச்சு, சின்ன பிள்ளைகள்லாம் அடிபட்டாங்க. இது ஆபத்தான நிலையாக இருக்குங்க சார். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சார். கவர்மெண்ட் தான் சார் எடுத்து பண்ணணும் சார். கொஞ்சம் பண்ணுங்கள் சார். தேங்க்யூ சார். நிச்சயமா இப்போ பெற்றோர்கள் நேரடியாக பேசிய காட்சியிலே நம்ம பார்க்குறோம். நம்ம மாவட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து கொண்டு பேசும்போது இது தொடர்பாக தற்போது ஆய்வு பணிகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் நேற்று முதற்கட்டமாக இந்த சாலையினுடைய துவக்கத்தில் மட்டுமே இந்த ஜல்லிகை கொட்டி தற்காலிக நடவடிக்கை எடுக்கும் பணி என்பது தொடங்கி இருப்பதாக தெரியவருகிறது. உடனடியாக நடவடிக்கைகளை தற்காலிக பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் இந்த சாலையில் பயணிக்கூடிய மக்களும் கோரிக்கையிடுகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக முதற்கட்ட நடவடிக்கைகளை தொடங்கியிருப்பதாகவும் நமக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சாலை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படுது, ஆனா பாதியிலேயே கைவிடப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த சாலை சுற்றிலும் பல்வேறு பள்ளிகள் இயங்கி வர்றதுனால பெற்றோரும் மாணவர்களும் நாள்தோறும் இந்த அவலங்களை சந்திக்கும் நிலை அப்படிங்கிறது இருக்குது. உரிய நடவடிக்கை உடனடியாக எட்டப்பட்டு நிரந்தர தீர்வு காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சந்தானகுமார்.